நல்ல ஒரு மனிதர், தேவனுக்காய் வல்லமையாக இருக்கிற ஒரு மனிதர் அவர். அருமையான சகோதரி சகோதரிகளே, நான் ஏதோ சொல்ல வந்து நான் மறந்துட்டேன், மன்னிக்கவும். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தின் சோர்வுகள் ஏன் வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சோர்வு ஏன் வருகிறது? இன்றைக்கி அநேகர் வந்து இந்த சோர்வுகளினாலே போதிய உணவுகளை சாப்பிடாத ஒரு காரணத்தினாலே, போதிய ஓய்வு இல்லாமையால். அவருடைய பெயர் செல்வராஜ். அவர் வேலைக்காக சென்றிருக்கும் பொழுது பாஸ்டர் சுந்தரம் அவர்களை பார்ப்பதற்காக காலையில் எப்படியாவது 7 மணிக்கு போய் பிடிச்சிடலாம், அவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போனாராம். கதவு தாழ்பால் போட்டிருந்ததாம். நேர் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தாராம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, உட்காரவே இல்லை. சரி, ஆஃபீஸ் போயிட்டாராம். என்கிட்ட சொன்னது இது. ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வந்தாராம். லன்ச் டைம்லலாம் பேசலான்னு பார்த்தா எந்த பொசிஷனில் இருந்தாரோ அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருந்தாராம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள்லாம் இல்லை. இன்றைக்கி என்ன தெரியுமா பிரசங்கம் வந்துடுச்சு? 2 நிமிஷம் நூடுல்ஸ் ஜெபம் பண்ணாலே போதும். என்னது? 2 நிமிஷம் நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ் மாதிரி ஜெபிக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் ஏன் தூங்கலன்னு சொன்னால், மொபைல் இரவு முழுக்கும் அப்படியே கை பாட்டு ஓடிட்டே இருக்கும். அப்படியே படுத்துறது. காலையில் எந்திரிக்கும் போது வேலைக்கு போக முடியாது. சனிக்கிழமெல்லாம் பேய் படத்தை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்க முடியாது. இன்றைக்கி போகணுமா சர்ச்சுக்கு? எசப்பா ஒரு நாள் மன்னிச்சிடுங்கப்பா. போதிய ஓய்வு இல்லாமையால் மன அழுத்தம், தைராய்டு போன்ற உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படுகிறது. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி இல்லாமை, நீர் சத்து குறைபாடுகள், ஊட்டச்சத்து இல்லாமை, இரும்பு சத்து, விட்டமின் 12, விட்டமின் டி குறைபாடுகளினாலே உங்கள் சோர்வு, சரியான ஓய்வு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இல்லாமையில் இருக்கிறபடினாலே தயவுசெய்து இதற்கான நீங்கள் ஜெபியுங்கள். நல்ல ஒரு மருத்துவரை போய் பாருங்கள். இந்த நோய்கள் தூக்கம் இல்லாமையினால தான் வருது, இந்த சோர்வு என்பது. இந்த சோர்வை சில பேர் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. எதுக்குமா ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், கொட்டாவியாக வருது சார். பிரதர், கொட்டாவியாக வருது பிரதர். அதுக்காக ஜெபம் பண்ணோம். நம்ம கொட்டாவி நல்லா மூஞ்ச நல்லா கழுவிட்டு அழகாவது உட்காந்து கொட்டாவியே வராது. இந்த சோர்வுகள் ஏன் வருகிறது என்றால், தூக்கம் இல்லாதனால தான் சோர்வுகள் வருகிறது. சரியான உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி இல்லாமையால், நீர் சத்து குறைபாடுகள் இல்லை இருக்கிறபடினால தான் நமக்கு இந்த சோர்வு என்ற நோய்கள் வருகிறது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர்கிட்ட கேட்பார், என்னம்மா ஒரே டயர்டாகுது டாக்டர், ரொம்ப ரொம்ப டயர்டாகுது, அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்குது உடம்பு. அவர் நல்லா பெயின் கில்லர் எழுதி கொடுப்பார். போட்டோன்னே நல்லாயிடும், திரும்ப அது வந்துடும். ஆவிக்குரிய சோர்வு இது யார் கொண்டு வருகிறா? யாருங்க கொண்டு வரா? ஆவிக்குரிய சோர்வை யார் கொண்டு வருது? சொல்லுங்களேன். பிசாசு. தூங்குறாங்களாம் ஒரு சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோர்வு இங்கே வந்துடுச்சு. நைட்லாம் தூங்கலைன்னு நினைக்கிறேன். நான் வந்த உடனே ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னேன், அங்கிள் இன்றைக்கி சீக்கிரமாக மெசேஜ் முடிச்சுடுங்க. ஏம்மா அப்படின்னு. நைட்லாம் நாங்கள் தூங்கவே இல்லை, எங்களை இங்கே தூங்கவே விடலை. நைட்டெல்லாம் நாங்கள் இங்கே தான் இருந்தோம்.
அந்த அம்மாக்காக நான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடணுமா? ஆவிக்குரிய சோர்வு கொண்டு வருது பிசாசு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கொண்டு வருவது சாத்தான். இங்கு இருக்கிற எல்லாருமே ஒரு பிளான் பண்ணலாம். இங்கேருந்து சிவகாமி நகர் சிஸ்டர் மல்லிகா சிஸ்டர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீடு வரைக்கும் சபை முடிஞ்ச உடனே நடந்து போகலாம் எல்லாரும். ஓகேவா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? முன்னாடியே சொல்கிறாங்க பாருங்க. இல்லை முடியாதான். இங்கேருந்து சிஸ்டர் மல்லிகா சிஸ்டர் வீட்டு வரைக்கும் நடந்தே போகலாம் சபை முடிஞ்ச பிறகு, சாப்பிட்ட பிறகு. அதில் யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்களோ அவங்களுக்கு இந்த வியாதி இல்லை. யாரெல்லாம் போகலையோ அவங்களுக்கு சரீரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஒன்று சொல்லும், ஐயாப்பா முது வலிக்குது, ஒன்று கால் வலிக்குது, தலை நோவு வந்துடும், வயிற்று வலி வந்துடும், எல்லாமே வந்துடும். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு போயிடுறாங்களோ அவங்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்களாம் ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள், இவங்கெல்லாம் சோர்வானவர்கள். சில பேர் வரவே வராது. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன்னு வாங்க. பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்களாம் வயசாகிடுச்சு, நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம் உங்களுக்காக. ஒரு முறை நானும் ஸ்ரீனிவாசன் என்னுடைய நண்பரும் காஷ்மீரில் கார்கில்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கார்கில் அந்த இடத்துக்கு போகணுன்னா வருஷத்தில் 3 மாதம்தான் அந்த ரோடு திறந்துருக்கும், எல்லாம் மூடி இருக்கும், ஃபுல்லாக ஐஸாக இருக்கும் அங்கே. அப்போ நாங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது சரியாக மத்தியானம் 2 மணி. அந்த 2 மணிக்கு என்ன ஆச்சு, பஸ் நிறுத்திட்டாங்க. போகாது, இனிமேல் இங்கே தான் ஸ்டே பண்ணணும், ஏன்னா அங்கே ஐஸ் பாறைகள் விழுந்துடுச்சு, அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் போக முடியாதுன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் நானும் அங்கே இருக்கிறவங்களும் ட்ரக்கிங் போகலான்னாங்க. அந்த ட்ரக்கிங் என்னென்னா, மலை ஐஸில் அப்படியே கல்லாக மாறிடுச்சு. ஐஸ் கட்டி, ஐஸ் பாறையாக இருக்குது, குகையாக இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 13,000 அடி நம்ம பூமி மட்டத்துலேருந்து மேலே இருக்குது. பயங்கரமான குளிர். ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணார், வா நம்ம மேலே வரையும் போயிட்டு வரலான்னாரு. போகலாம் தலையாடினேன். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அது பார்த்தா பயங்கர அப்படி காடு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. வானமும் வெள்ளையாக இருக்குது, ஸ்னோவும் வெள்ளையாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஒரு 10 நிமிஷத்தில் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் காணும். அங்கே அவர் பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு மேலே ஏறிட்டார். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பார். அவர் கடற்கடன்னு மேலே ஏறிட்டார். நான் இங்கேருந்து, என்னை விட்டு போயிட்டேன். என் ஷூலாம் பிஞ்சு போய், காலெல்லாம் மறுத்து போய், நடக்க முடியாமல் உட்காந்துட்டேன். ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்டாமினா நல்லாயிருக்கும் அவருக்கு. நான் அப்படி நோஞ்சா மாதிரி இருப்பேன், என்னால் போக முடியல. அழுகுறேன், ஏன்னா குகை மாதிரி இருக்குது. இந்த மனுஷனை ஊழியத்துக்கு கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு போயிட்டாரே, காணவேங்க. சோர்வுகள் ஏன் வருதுன்னா, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பாடியில் நிறைய காரியங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓடுகிற வாழ்க்கை. நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். உட்கார்ந்தால் பிசாசு மேலே ஏறி உட்காந்துருவான். கிறிஸ்தவ ஓட்டத்தில் வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்கக்கூடாது. பக்கத்து வீட்டம் பார்க்காதீங்க, எதிர்த்து வீட்டம் பார்க்காதீங்க, இந்த ஊழியக்காரை பார்க்காதீங்க, அவரை பார்க்காதீங்க. நம்முடைய ஓட்டத்தில் கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் இடறாங்க? இடறி போறதுக்கு காரணம், அவர்கள் அநேகரை பார்க்கிறாங்க, முன்மாதிரியாக வைக்கிறார்கள். அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக யாரும் வைக்காதீங்க. நிறைய பசங்களுக்கு
சினிமா ஸ்டார் முன்மாதிரி வைப்பாங்க. வாழ்ந்தால் இவரை மாதிரி தான் வாழணும். அவருடைய ஹேர் ஸ்டைல் தான், அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதுதான் பண்ணுவாங்க. அது சினிமா வட்டாரங்களில், நாட் ஓன்லி பாய்ஸ், கேர்ள்ஸ் ஆல்சோ. அவங்க பார்த்திங்கன்னா அது என்ன சுடிதாரோ அதே மாதிரி இவங்க போடுவாங்க. அது சினிமா. அண்ணன் மேக்கப் பண்ணுறாங்க, என்ன டை அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்தது இதுங்களும் பண்ணுங்க. அது சினிமா. ஆனால் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஊழியக்காரர்களும் ஆக்டரை போல் வந்துட்டாங்க. நடிகரை விட பயங்கரமாக இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு இருக்கிற வாலிப பசங்களாம், ஒரு பையனை நான் கேட்டேன், நீ எப்படிப்பா வேலைக்கு போகணுமா ஊழியத்துக்கு வர போறியான்னு கேட்டேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பையன் சொன்னான், அண்ணே நான் ஊழியத்துக்கு தான் வரணுண்ணே. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற கதை இது. ஏன் பாடினேன்? ஆமாம், ஊழியக்காரன் தான் பணக்காரங்கிறானுங்க, ஊழியக்காரங்க தான் பணக்காரங்க இருக்கிறாங்க. நான் போய் வேலைக்கு போய் எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுப்பாங்க, அதை சம்பாதிச்சு நான் பணக்கார ஆகிறதுக்கு பெரிய காரியம். ஆனால் ஊழியக்காரனாக ஆகிட்டால் சீக்கிரத்தில் பணக்காரனாக மாறிடுவேன். அருமையான சகோதரி சகோதரியே, இப்போ இருக்கிற வர்ஷிப் லீடர்ன்னு சொல்லிக்கொள்ளுகிறதான வர்ஷிப் லீடரே பைபிளில் கிடையாது. பழைய ஏற்பாடு தான் அதெல்லாம். புதிய ஏற்பாடு வர்ஷிப் லீடர்லாம் கிடையாது. ஆனால் அந்த வர்ஷிப் லீடர் என்று சொல்லுகிறதான அவளை பார்த்து சினிமா ஸ்டாரை காட்டிலும் பயங்கரமாக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களும் விழுவாங்க, அவளை பார்க்கிற நீங்களும் விழுந்து போவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவரை மாத்திரம் பார்த்து எப்படி அவர் வாழ்ந்தார், எப்படி அவர் நடந்தார், எப்படி அவர் பேசினார், எப்படி ஒரு ஸ்திரீகளிடத்தில் பேசும் பொழுது அவருடைய வார்த்தை, அவருடைய டாக்கிங் எப்படியாக இருந்தது, அதை தான் நம்ம பார்க்கணும். இவரே எப்படி இருக்கிறாரு, அவங்களே எப்படி இருக்கிறாங்க. ஒரு மூத்த சகோதரி சபையில், அவங்க மூத்த விசுவாசி, அவங்கள போல நான் வாழணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ முடியாது. அருமையான சகோதர சகோதரியே, எந்த ஒரு தனி நபரையும் முன்மாதிரியாக வைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் சோர்வு வருது என்றால், நமக்கு மற்றவரிடத்திலிருந்து கனம், மரியாதை, மதிப்பு, புகழ் அங்கிருந்து கிடைக்கவில்லை என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? ச்சே, நான் இவ்வளவு செய்தும், இவ்வளவு உழைச்சோம், அல்லது இவ்வளவு ஊழியம் செய்தும் என்னை பற்றி யாருமே சொல்லலையே, என்னை பற்றி யாரும் புகழவே இல்லையே, நான் செய்து என்ன பயன்? அந்த சிஸ்டரை பற்றி சொன்னாங்க, இந்த பிரதரை பற்றி சொன்னாங்க, நான் அவங்கள விட அதிகமாக ஊழியம் செய்தேன், நான் அவங்கள விட அதிகமாக என்னுடைய குடும்பத்தை நடத்தினேன், நான் அவனை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னை விட்டுட்டாங்களே, நான் செய்ததே வேஸ்ட்டு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா எனக்கு? இதில் தான் என்ன ஆகிடுறோம், நம்ம சோர்வுகள் நமக்கு வந்துடுது. என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ செய்து என்ன பிரயோஜனம் இருக்குது? யாருக்குன்னா ஒரு நன்றி இருக்குதா? யாருக்காவது நன்றி விசுவாசம் இருக்குதா? இதை நம்ம சொல்லுவோம். இவைகளெல்லாம் எனக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தால், எனக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும் என்றால், எனக்குள்ள ஒரு ஹம்பிள் இருக்கும் என்றால் சோர்வு என்னை தாக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் என்ன சொன்னாலும், யார் என்னை புகழ்ந்தாலும், என்னை இகழ்ந்தாலும், எனக்குள்ள ஒரு தாழ்மை, கிறிஸ்துவின் தாழ்மை, கிறிஸ்துவினுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அந்த தாழ்மை எனக்குள்ள இருக்கும் என்றால், யார் என்ன சொன்னாலும், யார் மற்றவர்களை புகழ்ந்தாலும், என்னை புகழாவிட்டாலும் எனக்கு சோர்வே வராது. நான் எப்படி தினம் பாடுவேன்? பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். அந்த சோர்வு வர்றதுக்கு காரணமே
நான் இவ்வளவு செய்தோம், நான் எவ்வளோ உதவி செய்தேன் அவங்களுக்கு, ஒரு நன்றி விசுவாசம் இருக்குதா பத்தியா? எப்படி போது பார். மனுஷர்கள் இப்படித்தான். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுடு. சொன்னாரா சொல்லலையா? ஆனால் நம்ம அதை தான் தேடிட்டு இருப்போம். பாரு எவ்வளோ அன்பு வச்சாங்க என் மேலே அப்படி பாசமாக இருந்தாங்க, இன்னைக்கு இன்னொருத்தர் அன்பு போயிட்டாங்க பத்தியா, என்னை விட்டுட்டாங்க. இது யாருன்னா, உனக்குள்ள ஒரு தாழ்மை, கிறிஸ்துவின் தாழ்மை உனக்குள்ள இல்லை என்றால் உனக்கு சோர்வு வரும். என்ன பலன்? மதிப்பு மரியாதை இருக்காத இடத்துல நான் இருக்கணுமா? இந்த கேங் எனக்கு வேணாம், இந்த குரூப்பே எனக்கு வேணாம், இந்த ஜனங்களே எனக்கு வேணாம், இந்த குடும்பமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். சமுதாயத்திலும் வேலை ஸ்தலத்திலும், ஏன் சபையிலும் சரி, தேவன் நமக்கு கொடுத்த நண்பர்களையும் குடும்பத்தையும், தேவனே கொடுத்த வேலையையும் ஊழியத்தையும் உதறி தள்ளி விடுகிறோம். ஏனென்றால் அந்த சோர்வு என்ற ஒரு வியாதி எனக்குள்ள இருக்கிறபடினாலே, ஆவிக்குரிய வியாதி எனக்குள்ள வந்தபடினாலே, அந்த பிசாசானவன் அந்த வியாதியை கொண்டு வந்தபடினாலே நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் வேணாம், இனிமேல் நான் இப்படியே இருந்தாலே போதும். தேவனே கொடுத்த ஃபெலோஷிப், தேவனே கொடுத்த குடும்பம், தேவனே கொடுத்த நண்பர்கள், தேவனே கொடுத்த எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிந்து விடுகிறேன், அந்த சோர்வு என்ற ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கின்றபடினாலே. அடுத்தது, நான் நினைப்பதை அடையவில்லை என்றால் சோர்வுக்குள்ளாக சென்று விடுவார்கள் அநேகர். நான் நினைக்கிறது, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிடணும், அதற்கான எல்லாம் என்ன வேணாலும் செய்வேன், அப்படி பிரயாசப்பட்டும் எனக்கு கிடைக்கல. ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான், அவளுக்காக எல்லாமே செய்கிறான், அவள் என்ன கேட்குறாளோ வாங்கி கொடுக்குறான். ஒரு அந்த கிளிப்பில் இருந்து அவள் போடுற ட்ரெஸ்ஸு, அவள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறான். அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே போய்ட்டு. அதனால தான் சொல்லுவேன், நீ படிக்கிற நேரத்தில் படிக்கணும், படிக்கிற நேரத்தில் லவ் பண்ணிட்டினா நீ படிக்க முடியாது. வேலை செய்கிற நேரத்தில் லவ் பண்ணிட்டீன்னா உன் சம்பளம் அங்கே போய்டும். இதுதான் உண்மை. வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், அம்மா கேட்பாங்க, என்னடா இவ்வளோதான்? ஆமாம்மா இவ்வளோதான் சம்பளம். அந்த பொண்ணை பார்த்து கண்ணே அமுதே டார்லிங் அப்படின்னுவார். அம்மா பார்த்தோன்னே மூஞ்சா ஆயிடுச்சு, அம்மா பார்த்து அப்படி திட்டுறது. ஏன்னா அந்த லவ் அப்படி இழுத்துடுச்சு. அம்மா கீழே போயிடுவாங்க, அந்த பொண்ணு ரொம்ப மேலே போயிடும். கடைசியில் என்ன தெரியுமா ஆகும்? அவள் கேட்டதெல்லாம் வாங்கி செப்பல், அது போடுற செப்பல் வந்து 1500 2000 அம்மாவுக்கு 200 செப்பல் வாங்கி கொடுப்பான். என்ன இங்கே எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறானுங்க பசங்க. அம்மா எப்பவும் கூட இருப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அம்மா எப்பொழுதும் உன் கூட இருப்பா. உன் பொண்டாட்டி துரத்துனா கூட உன் கூட தான் இருப்பாங்க அம்மா. என்னங்க எல்லாம் உருன்னு பார்க்குறீங்க? ஆனால் திடீர்னு பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப். யார் அந்த பொண்ணு? அடிச்சு அடிச்சு பார்க்குறோம். ஐயோ இப்போ தானே நான் 2 சவரம் மோதிரம் வாங்கி கொடுத்தேன். ஒரு மாதம் கழித்து ட்ரை பண்ணி ஃபோன் எடுக்கலை. ஒரு மாதம் கழித்து பார்க்குறாரு, அந்த பொண்ணு இன்னொருத்தர் கூட அப்படியே பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு போகிறா. அடி பாவி! இவர் தாடி வளர்க்குறது என்னமோ, தண்ணி அடிக்கிறது என்னமோ, அவர் லைஃபே சோர்வுக்குள்ளாக போயிடுது. நல்லா புரிஞ்சுங்க அருமையான தம்பி தங்கச்சி, எல்லாம் தோக்கா கொடுக்குறவங்க. தோக்கானா என்னது? ஏமாற்று பேர் வழிகள். கர்த்தரே கொடுத்தார் என்றால் நிரந்தரமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும்,
இவர் பாஸ்போர்ட்டே இருக்காது, வெளிநாட்டுக்கு போயிடணும். அந்த வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி ஒன்றுமே கிடைக்கலன்னா சோர்வாயிடுவார். ஒரு சிலருக்கு எப்படியாவது சொந்த வீடை வாங்கிடணும். பூமி மத நிறைவும் அப்போ ஆண்டவர் நிச்சயம் தருவார். தருவாரா தரமாட்டாரா? அப்போ சண்டை போட்டு பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் இடத்துக்காக சண்டை போட்டுப்போம். 2 அடிக்கு சண்டை போட்டுக்கிறோம். எடுத்துக்கோ. ஈசா கொடுத்தாருங்க, அப்படி தாங்க கிணறு வெட்டினார். பக்கத்தில் வந்து கேட்டான், ஏய் எந்திரா எடுத்துக்கோ போ. இன்னொரு கிணறு தோண்டினார், ஏய் எந்துப்பா எந்த எடுத்துக்கோ போ. நம்ம டப்பாவுக்கு சண்டை போட்டுப்போம். வீட்டுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பொருள் கொடுத்து வாங்கல் இருக்கும்போது பெரிய சண்டையாகி அல்லது பணங்கள் வாங்கி கடன் வாங்கி 2ஆக பிரிஞ்சிடும். பொருட்களை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், எல்லாமே ஓகே. ஆனால் கிடைக்கவில்லை என்ற உடனே ஒரு சோர்வுக்குள்ளாக, அல்லது என் ஜெபங்கள், நான் இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேனே, என் ஜெபத்தை ஏன் தேவன் கேட்கவில்லை? அவன் நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அங்கே பாரு இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, ஏன் நான் மட்டும் எப்படி இருக்கணும்? சோர்வுக்குள்ளாக போயிடுறாங்க. நான் எதிர்பார்ப்பதை அடையவில்லை என்றால் மனநிலை பாதிக்கப்படுகிறது. அவங்க சைக்கோவை கூட மாறிட முடியுது, ஒரு சான்ஸ் இருக்குது. நான் நினச்சதை அடையல, அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு, ஏன் பசங்க இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க, எல்லோரும் பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்குது, பையனுங்களும் அப்படி தான் இருக்கும். பார்த்தா பயங்கர சத்தமாக பேசின்னு போவாங்க. அவர் ப்ளூடூத் போட்டுட்டு பேசிட்டு இருப்பார். எல்லாம் மனநிலைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் போல தான் இருக்கிறாங்க. அருமையான சகோதரியே, நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் சோர்வுக்குள்ளாக மாறி வியாதிக்குள்ளாக நம்ம சென்று விடுவோம். சபையில் நன்றாக தானே பழகி வந்தார்கள், ரொம்ப நல்லா பழகி வந்தோம், ஒரே தட்டில் சாப்பாடு சாப்பிட்டோம், ஒரே சகோதரனை போல, அவர் இல்லை என்றால் நான் இல்லை, அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. திடீர்னு என்னன்னு தெரியலையே, யார் என்ன சொன்னாங்களோ இப்போ எதிர தான் வராங்க. ஷாலோம் சிஸ்டர் அப்படின்னா கூட திரும்பிடுறாங்க, ஷாலோம் பிரதர் அப்படியே திரும்பிடுறாங்க. அப்போ அவங்களுடைய வேதனை எப்படி தெரியுமா இருக்கும்? சரி, நம்ம நல்லா பழகிட்டு இருந்தோமே, நல்லா இருந்தோமே, ஏன் இப்படி பண்ணுறாங்க? அருமையான சகோதரியே, இது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்றால் நீங்கள் யாருமே சோர்வுக்குள்ளாக போக மாட்டீர்கள். உங்களுடைய மனநிலை கம்பீரமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள், சமாதானத்தோடு கூட இருப்பீர்கள், கம்பீரத்தோடு கூட தேவனை துதிப்பீர்கள். ஏன் நான் மூளையில் உட்கார்றேன்னா எனக்குள்ள சோர்வு வந்துடுச்சு, எதிலே நான் கலந்துக்கிறது கிடையாது. இந்த சோர்வானது ஜனங்களை விட்டு விலக செய்கிறது. தனித்து வாழ வேண்டும். ஏன் முதல்ல ஏதாவது பிரச்சனை சொன்னால் எதை விட்டு ஃபஸ்ட்டு போயிடுறாங்க சொல்லுங்களேன்? சபை கூட விடுறது கிடையாது. நிறைய பேர் சபைலாம் விட மாட்டேன் பிரதர், எங்கள் சபை இது. எதை பற்றி எஸ்கேப் ஆயிடுறாங்க? லெஃப்ட் ஆயிடுறாங்க. சொல்லுங்களேன். ஆனால் இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு வாட்ஸ்அப் இல்லை, பிறந்தாலே எல்லாம் விஜய் இருக்குது. அவன் லெஃப்ட் ஆகிறதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் ஆகும். அருமையான சகோதரியே, பிசாசினால வந்த சோர்வு இது. பிசாசு தான் சோர்வை கொடுக்குறான். அப்போ நான் திடகாத்திரமாக நிற்க வேண்டும். நிற்பதற்கு என்னுடைய பலத்தினால் நிற்கல, ஆண்டுடைய கிருபையினால் நிற்கிறேன். ஆண்டு கிருபை தாங்களே நடத்துது.
நிறைய பேர் அதை மேன்மை பாராட்ட தேவையில்லை. நான் பாருங்கள் சிஸ்டர், நாங்கள் பிரதர், நான் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் சட்டை பண்ணுறது கிடையாது. ஏன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் என்னை நடத்துறது அந்த சகோதரி அல்ல, என்னை நடத்துறது இந்த சகோதரி அல்ல, என்னை நடத்துறது அந்த பிரதர் அல்ல, என்னை நடத்துகிறது ஆவியானவரே. அப்போ ஒருவனை ஆவியானவர் நடத்துவார் என்றால் அவன் சோர்ந்து போகிறதில்ல. அதனால தான் அருமையான ஒரு பக்தன் இப்படியே பாடினார் ஒரு பாட்டு. பாடலாமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இதனால் நான் சோர்ந்து போயிடக்கூடாது. தம்பி அந்த பாட்டு போடுறீங்களா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஓகே, நான் தான் தப்பாக பாடுறேன்னா நீங்களும் தப்பாக பாடுறீங்களே. சேர்ந்து பாடலாமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. எல்லாரும் சேர்ந்து சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் அப்போ ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த நவம்பர் மாதத்தில் நான் என்ன ஆனாலும் குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எதுக்கெடுத்தாலும் ஃபெடப் ஆயிடுறோம். நம்ம எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணுறோம்? அப்படியே மனசோர்வு, மனத்தாங்கள் அடைந்து அப்படியே ஒதுங்கிடுறோம். அவ்வளோதான், இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் எதில் நான் கலந்துக்க மாட்டேன், இனிமேல் அப்படியே போயிடுவேன். யாருக்கு நஷ்டம்?
உங்களுக்கு தான் நஷ்டம். நான் தேவனுக்காய் வைராக்கியமாக இருக்கிறவன், நான் அவருக்காய் வாழ விரும்புகிறேன். அந்த ஒரு இதய துடிப்போடு கூட வந்த நபர் மனிதர்களாலே, மக்களாலே சூழப்பட்ட வஞ்சகத்தினாலே, பிசாசினாலே சோதிக்கப்படுகிற வேளையிலே அவன் தாக்கப்படும் பொழுது சோர்வுக்குள்ளாக போய்விடுகிறான். அந்த சோர்வு என்ன பண்றது? அந்த மனத்தாங்கல் அடைந்து அவன் சோர்வுக்குள்ளாக சென்று அவன் மைண்டே வேற மாதிரி போயிடுது, அவனுடைய மனது வேற மாதிரி போயிடுது. மனநிலை பாதிக்கப்பட்டவனைப் போல தன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடுகிறது. யாரோடும் ஒட்டுறது கிடையாது, தனித்து வாழ விரும்புகிறார்கள். எனக்கு யாருமே எனக்கு வேணாம், நான் இப்படியே வாழ்ந்துருவேன். அருமையான சகோதரி சகோதரியே, வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. ஏன் ஆண்டவர் கூட சொல்றாருன்னா, அங்குதான் ஐக்கியம் உண்டாகும். சபையிலே கூடி வரும் பொழுதுதான் ஐக்கியம் உண்டாகும். திருமணத்திலே ஐக்கியம் உண்டாகாது. எங்கு ஐக்கியம் உண்டாகும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சபை கூடி வரும் பொழுது அங்கு ஐக்கியம் உண்டாகும். ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்ண வேண்டும், ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும், ஒருவரை ஒருவர் அவர்களை தேற்ற வேண்டும். சரி, அடுத்தது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். மன்னிப்பு. என்னது என்னது சொல்லுங்களேன், என்னது? மன்னிப்பு. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே இருக்க வேண்டியது இந்த மன்னிப்பு. அப்படி மன்னிக்காத பட்சத்தில் அவர்களுக்குள்ள நோய்கள் இருக்கிறது என்று அர்த்தம். இது பயங்கரமான ஒரு நோய். ஒன்று தெரியுமா? நாம் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், திரும்ப சொல்லுகிறேன், நான் செய்து வந்த, சொல்லுங்கள், நான் செய்து வருகிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நான் மற்றவர்களின் பாவத்தை மன்னித்தால்தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நான் மன்னித்தால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 4:32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். என்ன இவ்வளோ நேரம்? கொஞ்சம் நேரம் நான் வசனத்தை சொல்லணும்னா பார்த்தீங்களா, எல்லாம் அப்படியே பைபிளை மூடி வச்சிட்டிங்க. வேதத்தை திறங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. நாம மற்றவர்கள் செய்கிற தப்பிதங்களை நாம் மன்னிப்போம் என்றால் பரம தகப்பன் என்னுடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பார். இதுதான் சத்தியம். கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள், நாம் செய்து வந்த பாவங்கள், செய்து வருகிற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் என்னை மன்னிக்க வேண்டும் என்றால், நான் எனக்கு எதிரே இருக்கிற, என் பக்கத்தில் இருக்கிறவர்களை மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னித்தால்தான் தேவன் என்னை மன்னிப்பார். நமக்கு எதிராக நின்றவர்கள், எனக்கு எதிராக புறம் பேசினவர்கள், எனக்கு தீங்கு செய்தவர்கள், தேவனுடைய வார்த்தைகள் வருகின்றது. ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற எல்லாவற்றையும் கேட்டு நான் கீழ்ப்படிந்து மற்றவர்களை நேசித்து மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் பொழுதுதான் தேவன் என்னை மன்னிப்பார். அல்லேலூயா. அப்பதான் இப்படி தீர்மானம் எடுக்கும் போது தான்
நீங்கள் மன்னிக்கணுன்ட்டு போகும்போது தான் அந்த எதிர்ப்பாளர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப பண்ணிப்பாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி தெரியுமா இருந்தீங்க, நான் செத்தாலும் அவளை மன்னிக்கவே மாட்டேன், நான் செத்தாலும் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அப்படி இருமப்பாக இருந்தவர்கள் இப்போ இறங்கி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசினீரே, அதன்படி நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கலான்னு போனாதான் அவ்வளோதான், அவங்க மேலே ஏறிடுவாங்க, இறங்க மாட்டாங்க. அருமையான சகோதரி சகோதரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பேசுகிறேன். அப்போ தான் இன்னும் அதிகமாக நம்ம வெறுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போது நமக்குள்ளே அந்த மன்னிக்கிற குணம் கூட போயிடும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆண்டவரே, இன்றைக்கி மன்னிச்சிட்டு அவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, நாளைக்கு வந்துடுறாண்டவர்னு போயிடுவாங்க. அருமையான சகோதரி சகோதரியே, நாம் அவர்களை மன்னித்தால் நம்முடைய பரமபிதா நம்மை மன்னிப்பார். மற்றவர்களை மன்னிக்க கூடாதபடி இருக்கிற வியாதி என்கிற இந்த மன்னிப்பு நம்மை விட்டு உண்மையாகவே வர வேண்டும். எனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் மாறி நல்ல குணங்களாய் மாறி நான் மன்னிக்கதிலிருந்து அந்த நிலையில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நாம் மன்னிக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கு தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் போய்விடுவார். அவர் நாம் செய்த தீங்குகளை அவர் மன்னிக்கவில்லை என்றால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போது அதுக்கு தான் மாதம் ஒரு முறை என்ன பண்ணுறோம், பந்தின்னு சொல்லி அப்பம் பிற்கும் ஆராதனை வைக்கிறோம். அப்படியாவது நீங்கள் ஒன்று சேருவிழா என்று தான் அவர் சொல்லிட்டு போனார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னார். ஆனால் அன்னைக்கு என்ன தெரியுமா நடப்போம், ஐயோ இன்றைக்கி தான் எல்லாருக்கும் பரிசுத்தமான நாள், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், ஐயோ இன்றைக்கி நான் பந்து எடுக்க போகிறேன், நான் பேசிடணும், நான் அப்படி பண்ணிட்டேன் எப்படி பண்ணிட்டேன்னு தீர்மானித்து வருவாங்க. அந்த பந்து எடுத்து முடித்த ஸ்பாட்டில் மறந்துடுவாங்க. அநேக சத்தியங்களை கேட்டு மனம் திரும்பி எப்படியாவது நான் அவர்களை மன்னிக்க வேண்டும். அப்படி முடிவு எடுத்த ஸ்பாட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் போங்க சொல்லிடுங்க. அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களோ, உங்களை மன்னிக்கவில்லை என்றாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விட்டுருங்க. என்னுடைய கடமை நான் போய் சொல்லிட்டேன், எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளட்டும். நமக்கு யாராவது தீங்கு செய்கிறார்களா, அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள், அவங்க மேலே எரிச்சல் அடையாதீங்க. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், அது தேவனே செய்கிறார். அவங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் மேலே ரொம்ப பகைக்கிறாங்களா, உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்களா, உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்களா, அது தேவனே அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறார் நீங்கள் அப்படி பண்ணுன்ட்டு. என்னங்க நான் தப்பாக போதிக்கிறேன்னா நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்வீர்கள். ரோமர் 8:28 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரோமர் 8:28, புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 8:28. பக்கம் புதிய ஏற்பாடு பக்கம் 214. அன்றியும் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அன்றியும் பைபிள் இல்லாதவங்க பைபிளை வாங்கிடுங்க. ரெண்டாவது காரியம், பைபிளை சபையில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், எல்லோரும் கவனிங்க. பைபிள் எடுத்துகிட்டு வரீங்க, சபையில் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த பைபிளை நான் தாம்பரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். சரியா? அப்படி வேணும்னா நீங்கள் தாம்பரத்துக்கு வந்து வாங்கிடுங்க. ஓகே, பைபிள் வேணும். பைபிளை விட்டுட்டு எப்படிங்க உங்களால் வீட்டுக்கு போக மனசு வருது? உங்களுடைய மொபைலை விட்டு போயிடுவீங்களா? மொபைலை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன தாம்பரத்தை வந்து கூப்பிடுங்க, அங்கிள் சாவி எடுத்துகிட்டு வாங்க. பைபிளை விட்டுட்டு போகிறீங்களே, வெக்கக்கேடு. உண்மையாகவே மனம் திரும்புங்கள். நீங்கள் தப்பாக நினச்சாலும் தான் நினச்சிங்க, பரவாயில்ல. பைபிளை விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி மிகவும் 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 குன்றி போகும். வேதத்தை உயர்த்துங்கள், வேதத்தை பிடியுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். இப்ப புரியுதா? நான் சொல்றது விளங்குதா? ஒருவேளை என்னை எதிர்க்கிறாங்களா? நன்றி தகப்பனே. அப்ப என்ன பாட்டு பண்ணும்? சோர்ந்து போகாதே, அந்த பாட்டு பாடக்கூடாது. என்ன பாட்டு பாடணும்? நன்றி தகப்பனே. அல்லேலூயா. நன்மைகள் அவர் செய்கிறவர், தீமையானாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறவர். என் தேவன் பெரியவர். அவன் என்ன தீங்கு செய்கிறான், அவன் எனக்கு தீங்கானதை பேசுகிறான், என் மேலே கோமடிறான், என் மேலே எரிச்சலாக வராங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏனென்றால் அவரே இதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற சோர்வுகள் நீங்கி நான் உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக. அந்த உற்சாகத்தின் ஆவி பரிசுத்த ஆவினிடத்திலே உண்டு. இந்த ரோமர் 8:20 படி எல்லாமே நன்மைக்கு தான் என்று சொல்லுறவர்கள் உடைய கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லலாம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தீமை செய்தவர்களாக இருந்தாலும், உங்கள் மேலே கோபப்பட்டாலும், உங்கள் புருஷன் அடிக்கிறாரா, அவளை நேசிங்க. அடித்தா உடனே போயிட்டு வக்கீலை போய் பார்த்துடாதீங்க. இப்போலாம் எதுக்குத்தான் டிவோர்ஸ், ஊழியக்காரன் டிவோர்ஸ் பண்ணுறான். ஆனால் நானும் பண்ணிப்பேன். பார்க்காத, அங்கே பார்க்காத, இயேசுவை பாரு, இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவரே பண்ணுறாரு, அவர் பண்ணுவார், அவர் அப்படி தான். ஆனால் என் நாதர் இயேசுநாதர் அப்படி பண்ண மாட்டார். அல்லேலூயா. அப்போ எனக்கு யார் என்ன செய்தாலும், எனக்கு தீங்கு செய்தாலும், அல்லது எப்பா கொஞ்சம் முடி கொடுப்பா, எதுக்கு உன் மேலே சூனியம் வைக்க போகிறேன், இந்த எடுத்துகிட்டு போ, கொடுக்க முடியுமா? உண்மையாக சொல்கிறேங்க, நம்மளை யாருங்க? இஸ்ரவேலர்கள். நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவர் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரமும் கிடையாது, குறி சொல்கிறதும் கிடையாது. தகடு வச்சா பயப்படாதீங்க. தகடு வச்சா உங்கள் வீட்டில் ஓட்டை இருந்து அடைச்சிடுங்க, அதை எடுத்து. அல்லேலூயா. உன்னை சேதப்படுத்தாதுங்க. உண்மையாக சொல்கிறேன். என் கூட இருந்த சகோதரர்கள் இப்போ எல்லாம் ஊழியக்காரன் ஆகிட்டாங்க. நாங்கள் அந்த சபையில் இருக்கும்போது அந்த வண்ணாரப்பட்டியில் இருந்தோம். நாங்கள் மேலே மெத்த மேலே, அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அது என்ன லெமன் எலுமிச்சப்பழத்தை அறுத்து அதில் ஏதோ குங்குமம்லாம் வச்சு ஊசி குத்தி ஏதோ கட்டி எங்கள் மேலே தூக்கி போட்டாங்க. உண்மை சம்பவம் நான் சொல்கிறேன். அதை எடுத்து நானும் மனோராஜ் கூட இருந்த எல்லா பிரதர்ஸுங்களும் போய் கழுவிட்டு வா, கழுவணும், ஜூஸ் போட்டு காஞ்சி போயிருந்தோம். அப்போ நாங்கள் கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே, எலுமிச்சலத்து பழத்தை போட்டோம், குடித்தோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் எதில் சுகமாக இருக்குது, இதில் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், பிரதர், எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ஜாய் பண்ணு. அதை சொல்லமா தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. குறி சொல்வதும் மந்திரமும் இல்லைங்க. நம்ம ஆளுங்க அதுக்கிட்டே போகிறாங்க. கல்யாணத்துக்கு நோட்டீஸ் எடுத்துன்னு போகிறாங்க அவர்கிட்ட. இங்கே உட்காந்து நான் உங்களுக்கு உபவாசம் இருந்து உங்களுக்காக ஜெபிச்சு உங்களுக்காக உட்காந்து சபைக்காக நித்தமாக இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இங்கே இருந்து உட்காந்தா இந்த சாமியாரை விட்டுட்டு வேறு சாமியார்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வைங்களேன், நாள் பார்க்குறது. ஹலோ பிரதர், எங்கே இருக்கிறீங்க? ஒன்று தெரியுமா, தேவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. என்னை என்று வேறு தேவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவுமே கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் எப்படிங்க போவீங்க. இன்னும் போய் அஞ்ஞானிகளை பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, பேர் வைக்கிறதுக்கு அங்கே போகிறாங்க. ஐயா அம்மா உன் மேலே அபிஷேகம் இருக்குமா,
உங்கள் மேலே தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குது. நீ அங்கே போனால் சோர்ந்து போயிடுவ, அங்கே போய் நான் விளங்க மாட்டேன். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அபிஷேகித்து வச்சிருக்கிறாரு. எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கும்படியாக. அப்படி இருந்தவங்க அப்படியே பாட்டு பாடி குதிச்சு ஒரு ரவுண்ட் அடித்தவங்க கல்யாணத்துக்கு போன உடனே கொஞ்சம் பாருங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? அப்படி இப்படி காசு வாங்கி அனுப்பிச்சிடுவார். நமக்கு யாரும் காணிக்க தரமாட்டுறாங்க. வாடகை பணம் கொடுத்துருவோம் நாங்கள், எனக்கு வேணாம். அருமையான சகோதரி அம்மா, அவங்க போகிறாங்கன்னா போட்டோம்மா, நீ ஆவிக்குரியவள். அப்போனா உனக்குள்ள ஆவிக்குரிய நோய் இருக்குது. அந்த நோய் என்ன பண்ணுது? அவங்க சொன்ன முனிமா சொல்லுது, அந்த அக்கா சொல்கிறாங்க, இந்த அக்கா சொல்கிறான்னு அங்கே போயிடுறது. வேதம் என்ன சொல்லுது? அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? எனக்கு எல்லாம் அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 8:28. அன்றியும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாகிய தேவனிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். அப்ப எது நடந்தாலும் நன்மைக்கு. தீங்கை நன்மையாக மாற்றுகிறவர். தீங்கு வரப்போல் தான் இருக்கும், உங்களை அப்படியே உருட்டி புரட்டும், அப்படியே உங்களை ஒரு மாதிரி பண்ணிடும். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என் தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், சிறிய காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை செய்கிறவர். உனக்கு விரோதமாக ஒருத்தரும் மந்திரம் சொல்ல முடியாது, குறி சொல்ல முடியாது. உனக்கு விரோதமாக யாரும் எழுப்ப முடியாது. உன்னை நாசமாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் நாசம் அடைவார்கள். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன். அதே தான் இல்லையே. இது மாதிரிலாம் பேசினா வச்சுங்களா, கை தட்டுறீங்க. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி டம்மி பீஸ் மாதிரி உட்காந்துடுறீங்க. முதல்ல அங்கே தான் போகிறது. அதெல்லாம் சபையோட விட்டோம். ஆவிக்குரியவர்களுடைய கல்யாணம் எப்படி தெரியுமா இருக்குது? நான் தான் நினைப்பேன், பரிசுத்தமாக நடக்கணும் என் பிள்ளைங்களுக்கு. இங்கே வரைக்கும் சபையில் வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி பயங்கரமாக என்ன பாட்டு பாடுவோம்? மங்களம் செழிக்க கிருபை அருளும். போதும். ஆனால் இங்கேருந்து முடிச்சு அந்த மண்டபத்தில் கலக்கு டன்னு கிட்ட இது பிர்க்மான் ஸ்பாட்டா? இது என்ன பாட்டு இது? ஆனால் நம்மளுங்க உஷாராகிறாங்க. ஏய், அவர் வர்ற வரைக்கும் மட்டும் அந்த பாட்டை போடு, அவர் கிளம்புனா போடு. அதில் ஒரு கலர் லைட்டு எங்கே போய் முடியுமோ? எம்மா தாயே, தகப்பனே, அருமை சகோதர சகோதரியை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதெல்லாம் வியாதி, இதெல்லாம் வியாதி. என்ன வியாதி? அவன் பண்ணா நானும் பண்ணுவேன். இதில் வேறு நம்ம ஆளுங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டான், சரக்கு வாங்கி கொடுக்கணும். நான் குடிக்க மாட்டேன் பிரதர், அங்கே வாங்கி கொடுக்கணும். உன் பணம், நீ சம்பாதிக்கிற பணம் அப்படி போகவே கூடாது. அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடு, சரக்கு வாங்கி கூடாத. அல்லேலூயா. என்னங்க பிரதர்ஸ்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஃப்ரெண்டு வந்தால் தான் பிரதர் தெரியும். உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு இல்லை பிரதர். எங்களுக்கெல்லாம் சுற்றி அந்த ஃப்ரெண்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு இருந்தாலும் அவன் சரக்கு கேட்குறான்னா, நீ ஒரு சரக்கு கொடு, பைபிளை கொடு, இயேசுவை நம்பு, அதுதான் தெம்பு. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்க. ஜோசப் 19 years பாய், ஓல்டு பாய், 19 வயசு பையன். அவனுக்கு இருக்கிற கட்ஸு எதுலேயே சோர்ந்து போல. 10 அண்ணனுங்களும் அவனுக்கு எதிராக எழுப்புனாங்க. 10 அண்ணனுங்களும் எதிர்த்து நிற்கிறாங்க. குழியில் தூக்கி போட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவர் உள்ளே இருந்து பாட்டு பாடியிருப்பார். ஆமென். சோர்ந்து போகல. நம்ம ஆளுங்களுக்கு இவங்க பேசாமல் போயிட்டாங்களே ஆயிடுறாங்க.
பலூன் அப்படி புஷ்ஷுன்னு போயிடுது. நாசில சுவாசம் உள்ள மனுஷன் அப்படிதான் இருப்பான். என் ஆண்டவர் கைவிடலைங்க. மனுஷன் கைவிடுவான், என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவர் என்னை அணைத்துக் கொள்வார். அந்த அணைப்போட மனுஷன் அணைப்பு தான் உனக்கு தேவையா? நிறைய பேருக்கு இவங்க பேசாம இருக்கிறாங்க, அவங்க பேசாம போயிட்டாங்க, போட்டோம் போ, எங்க அப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. நானும் பிரதர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம், நாங்கள் ஜான் பண்ணாவோ நானும் போன வாரம். இன்னைக்கு சபையில் வந்து ஏசப்பா சொன்னால் ஏசப்பா சொல்லக்கூடாது. என்னங்க சொல்லணும்? பிதா தான் அப்பா, இவர் ஏசப்பா இல்லை. நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் முதல்ல. அவர் தான் அப்பா, அவர் தான் சித்தப்பா, அவர் தான் பெரியப்பா, அவர் தான் எனக்கு பெரியம்மா. அல்லேலூயா. இங்கே இருக்குதெல்லாம் சும்மா டுபாகூர், அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தர் பாடினார், எனக்கு ஒரு நேசர் உண்டு, ஆமென், அவர்தான் என் இயேசு ராஜா. ஆமென். உன் பிலவாடெலாம் வேஸ்ட்டுங்க. நீ பிலவாடு சொல்கிற பத்தியா? அதெல்லாம் ஒருத்தர் பாட்டு பண்ணார், கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். ஒரு பிரதர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் வீட்டில் தான் இருந்தார். அண்ணா நான் கல்யாணம் பண்ண போகிறேன். யோ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சையா? அவள் பிடிக்கல. யோ காரை மாற்றுக்கிற மாதிரி கேட்குறியா, பைக்கை மாற்றுற மாதிரி? கிறிஸ்தவர்களுக்கு கணவன் ஒருவர் தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய ஆமேன் காணுமே. கிறிஸ்தவர்களுக்கு டிவோர்ஸ் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. இது உண்மையாகவே சத்தியங்க. இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் மிஞ்சி போனால் எத்தனை வருஷங்க வாழ போகிறீங்க? எத்தனை வருஷம்? இதான் உண்மையான அன்பு, இவள் தான், அவள் தான், இவர் தான் இல்லை, அவர் தான். ஆமென். அவர் மாறாதவர், என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர். 10 மாதம் சுமந்து பெற்ற தாயேன மறந்துடுவா, அவர் மறக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 10 சகோதரர்கள் பகைச்சிட்டாங்க, அவனை வித்து போட்டாங்க, ஆனாலும் பயப்பில்லை. ஏன்? நான் உங்களை நம்பி வாழல, எங்கள் அப்பாவை நம்பி வாழல, எங்கள் அம்மாவை நம்பி வாழல, எங்கள் அப்பாவை நம்பி வாழ்கிறேன். யோசேப்புக்கு 19 வயசில் வாலிப சகோதரியே, யாரே நம்பாத, இயேசுவை நம்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தேவன் அனுமதித்தார். அவன் என்ன தெரியுமா சொல்லிப்பார்? யோசேப்பு, எங்கள் அண்ணனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, அங்கே போனார். அங்கே போனால் சும்மா இருக்குதா? ஆண்டிங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், இப்போல்லாம் ஆண்டிங்களுக்கு சின்ன பசங்களை ரொம்ப பிடிக்குதான். என்ன பிரதர், நான் இருக்க தான் சொல்கிறேன். நான் உங்களை சொல்லுங்க, நான் சொல்கிறேன், இருக்கிறவங்கள சொல்கிறேன். அந்த நாட்டிலே வந்துச்சு, ஆண்டிங்களுக்கு பசங்களை தான் பிடிக்குது. பசங்களா உஷாராக இருங்க, கர்த்தர் நல்லவர். அப்போது இந்த ஆண்டி என்ன பண்ணிச்சு? அவன் மேலே கண்ணு போட்டுச்சான். இவனும் வயசு பையன்தானாங்க. ஐயோ நம்மளை லுக் விடுறதா இது? ஏசப்பா தேவனே என்னை பாதுகாத்துடலாம் ஆண்டவரே. ஒரு நாள் இல்லை, 2 நாள் அல்ல, நித்தம். நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இது இருக்கிறதுனால தான் நான் பாவத்தை ஜெயிக்க முடியுது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். நம்ம ஆளுங்க பாட்டு பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாவம் வரும் பொழுது மேற்கொள்ள, அன்றைக்கு யோசேப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அன்றைக்கு பைபிள் இல்லை, இது போல மீட்டிங் இல்லை, இது போல கூட்டங்கள் இல்லை, இது போல எந்த ஒரு காரியங்களும் இல்லை, வாலிபர் கூட்டங்கள் இல்லை. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் யோசேப்பு. ஏன் என்னால் வாழ முடியல? ஏன்னா இந்த உலகம் யூடியூப்னாலையும் மீடியாவினாலும் நிரம்பி இருக்குது, அது என்னை இழுக்குது. நான் நினைக்கிறேன், யோசேப்பினுடைய நாட்களில் யூடியூப் இருந்தாலும் அவருக்கு யூடியூப்னு என்னன்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன்ல, ஆண்டருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேனா? அந்த ஒரு பொருத்தனை வேணுங்க. ஏன் சோர்வு வர்றது தெரியுமா? அதில் போய் மாட்டிக்கிறேன். மாட்டினதால எனக்கு தப்பிக்க முடியல, தப்பிக்காத சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிறேன்.
என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுமா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடைவிடா தேவன் உமக்குத்தானே. நானும் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது 19 வயசு தான். அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நம்ம சபையில் இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ் வந்து, பிரதர் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் சொன்ன ஒன்றும் தெரியாது. நான் சொல்லுவேன், நானும் உங்களை நேசிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. உண்மையாக சொல்கிறேங்க, நாங்கள் இங்கேருந்து இங்கே வந்து நின்று பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறவங்களாம் ரொம்ப தங்கமானவங்க. ஏன்னா வயசாகிடுச்சு எனக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்து யார் என்னை கைவிட்டு அப்படியே பாட்டு பாடி இப்படி கண்ணை திறப்பேன். அப்படி நிற்கும் ஒன்று, ஓ சோத்திரம் ஆண்டவரே, இப்படி திரும்பிப்பேன். இப்படி தான் ஆராதிப்பேன். இங்கே பார்த்தா இங்கே ஒன்று நிற்கும், சோத்திரம் ஆண்டவர், இப்படி திரும்பிப்பேன். எத்தனை லெட்டர் வரும் தெரியுமா எங்களுக்கெல்லாம்? அதில் மனோராஜ் கூட இன்க்ளூடிங். அவர் கல்யாணம் ஆன பிறகும் ரொம்ப மவுஸ் அதிகமாக இருந்தது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் மவுஸாக இருந்தது. பாவத்தை எதிர்த்து நிற்பங்க. அடிக்கடி சொல்லுவேன், ஃபோன் பேசும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்ப்பாளர்களோடு கூட, ஆணானவன் பெண்ணோடு கூட பேசும் பொழுது மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். சரி, இங்கே யோசேப்பை பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் போட்டோன்னா கூட இருந்தவன் போயிட்டு சொல்கிறார், எப்பா நீ போய் ராஜா கிட்ட சொல்லுப்பானோ. அவனும் மறந்துட்டான், நன்றி கெட்டவனும் ஆகிட்டான். அதற்கு அவர் நன்றி செலுத்தியிருப்பார். அந்த சொசைட்டி, அங்கே இருக்கிற எல்லாருமே அவருக்கு தீமை தான் செய்தாங்க. ஆனால் ஒவ்வொரு தீமைக்கும் யோசிப்பு என்ன தெரியுமா சொல்லிப்பார், ஆண்டவரே இதை நன்மையாக வச்சிருக்கிறீங்க. அதை சொன்னதுனால தான் அந்த இடத்திற்கே ஒரு பெரிய அதிபதியாய் மாற்றினார். இவங்க கொடுக்குற எல்லாருக்கும், யோசிப்பு இந்தா சாப்பிடு, அண்ணன்களை கூப்பிட்றடே இந்தா எடுத்துன்னு போங்கடான்னு. நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், டே என்னை பண்ண பற்றிய வேலை, நான் பெரிய ஆளை காட்டுறேன் பாரு, ஒன்று கொட்டுறேன் பாரு. இவர் கொட்டலைங்க, தூக்கி எடுக்கிறார் யோசேப்பு. இதுதான் சோர்வு இல்லாத விசுவாசி. சோர்வு உள்ள விசுவாசி என்ன தெரியுமா, நீ என்ன அடித்தா நான் நடிப்பேன், நீ என்ன பண்ணினியா நானும் பண்ணுவேன், டபுளாக கொடுப்பேன். சரி, நான் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். புக் ஆஃப் ஐசாயா 6ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாடு பக்கம் 800. இல்லை எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் படிக்கணும். ஆறாம் அதிகாரம் 10வது வசனம். இந்த ஜனங்கள், எல்லாம் சொல்லும் போல, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்தாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார் மோசையின் மூலமாக. அவர் பேச பேச இதே போலதான் ஆமென் அல்லேலூயா சொல்லியிருப்பாங்க. மோசே தேவன் எங்களோடு கூட பேசுகிறார், இது தேவனுடைய சத்தம் அல்லவா என்று சொன்னார்கள். ஆனால் கீழ்ப்படிலங்க. இன்னைக்கு அநேக சபைகளில் எங்க பாஸ்டர் மெசேஜ் சூப்பர், அவர் மெசேஜ் கொடுத்தா அப்படியே அப்படின்னு பேசுவோம் நம்ம. ஆனால் எங்கெங்க நம்ம கீழ்ப்படுகிறோம்? வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? தேவனுடைய வார்த்தை கேட்காததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால காதுகள் கேளாமலும் இருதயம் கண்கள் குருடாக்கிறேன்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சரியாக கேட்காமல் காது செவிட்டாக போனது. இன்றைக்கும் அநேகருடைய கண்கள் மூடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது தூக்கம், சோர்வு என்ற தூக்கம். எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. இந்த ஃபேமிலி ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் தூங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் கண் அப்படியே சொக்கும். நானும் திரும்ப பண்ணுவேன், யார் தூங்குற மாதிரி இருந்தால் நீ தான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க வளருவாங்க. எங்க ஒரு ரஜினிகாந்த் முன்னாடி உட்காந்தா தூங்குவீங்களா? சாதாரண இந்த ரஜினிகாந்த் உட்காரும் பொழுது தூங்காமல் இருக்கிற நாம, தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்க. அவருக்கு முன்பாக நான் பேசியிருக்கோம், அவருடைய வார்த்தையை அவருங்கிட்ட பேசிக்கும் போது எப்படிங்க தூக்கம் வருது? இந்த ஊழியக்காரங்களை ரொம்ப நீங்கள் பாடாப்படுத்துறீங்க, ஏன் தெரியுமா? அதனால தான் இந்த ஊழியக்காரங்களை மாறிட்டாங்க. அன்றைக்கெலாம் இன்றைக்கி இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, இப்படி நின்று தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணுறாங்க. பாவங்க அவங்க. ஏன்னா நீங்களாம் தூங்குறீங்களாம். ஒன்று என்கிட்ட வந்து சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, 2 பேர், நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் மனோராஜ் மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டீங்க. எங்கள் மனோராஜ் பாஸ்டர் அப்படி ஏசி இருந்தாலும் அப்படியே வேர்த்து கொட்டுவார், அப்படி இப்படி ஓடி வந்து பிரசங்கம் பண்ண, நாங்களாம் தூங்கவே மாட்டோம். நானே நம்ம சொன்னேன், ஓகே உங்களை படி நானும் வரேன், இந்த மைக் ஒன்று வாங்கிக்கிறேன், சரியா? இந்த மைக் ஒன்று வாங்கிட்டு அவரை மாதிரி கத்தி ஆக்டிங் பண்ணுவேன். நான் என்னது மனோராஜ் மாதிரி ஆக்டிங் பண்ண தெரியும், ஆனால் அவரை நான் திருப்திப்படுத்த முடியாது. இங்கே இருக்கிறவங்கள மனோராஜ் மாதிரி பேசி என்னால் திருப்திப்படுத்த முடியும், ஆனால் அவரை திருப்திப்படுத்த முடியாதுங்க. கேட்கும் போது பயங்கர ஆவேசமாக ஆமென் அல்லேலூயா. நான் வீடியோவில் பார்ப்பேன், விசுவாசிகளாம் பயங்கர உற்சாகம் இருப்பாங்க. அவங்களாம் எங்கே இப்போ எங்கெங்க போயிட்டாங்க? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிடிச்சது, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்க பிடிக்கல. இன்றைக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கும் செவிக்கினிய நல்ல மெசேஜ் கொடுக்குறாருப்பா. அதனால தான் ஈவினிங் சபைக்கு வேற எங்கேயோ போகுது. சிலது சூப்பராக பேசுகிறாரு, செவிக்கினிய நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள், ஆனால் நான் அதற்கு கீழ்ப்படுகிறேனா? எத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டும் இன்னும் நான் மனம் திரும்பாமல் இருப்பேன் என்றால், எத்தனை வருஷம் தேவனுடைய வார்த்தை கேட்டு இன்னும் நான் மனம் திரும்பாத பட்சத்திலே நான் சோர்வுக்குள்ளான வியாதிக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம். சரீரம் மிகவும் வீக்கு, ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி மிக நன்றாக இருந்தது. திரும்ப சொல்கிறேன், சரீர வளர்ச்சி, சரீரமானது ரொம்ப வீக்கு, வியாதி இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி, உள்ளான மனுஷன் பலப்பட்டு இருக்கிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வியாதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரல. வியாதியே எனக்கு இல்லை, பாவமே எனக்கு இல்லை. ஒன்று ராஜாக்கள், ஃபர்ஸ்ட் கிங் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேட்கும்படியாக கேட்கிறேன். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாகுவேன் என்று என்னோடு சொன்ன தீர்க்கதரிசியாக அகியா அங்கே இருக்கிறான். அருமையான சகோதரனே சகோதரியே, அகியா என்கிற தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறார் அங்க. அவர் யெரொபெயாம் ராஜாவாகும்படியாக அவர் ஆகுவார் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னவர் தான் அகியா தீர்க்கதரிசி. யெரொபெயா என்றவர் தேவனை விட்டு தூரமாக போயிட்டாரு. இப்போ யெரொபெயாவினுடைய மகன் வியாதியில் இருக்கிறாரு. மகன் வியாதியில் இருக்கும்போது தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாரு, அம்மா நீ இப்படியே போனால் அந்த தீர்க்கதரிசி, அவர் குருடன், அவர் வந்து குருட்டாளு,
ஆனால் அவர் குருடனாக இருக்கிறபடினாலே அவருக்கு காது கூட கேட்காது. ஆனால் நீ போகும்போது பாருங்க என்ன ஒரு லூஸ்தனமாக பண்ணுறாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, மனைவியை என்ன சொல்கிறாரு, வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவானேன் என்று என்னோடு சொன்ன. 4வது வசனம் 5வது வசனம் 4வது வசனம் வாசிக்கிறேன். அப்படியே எரோபியாவின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதினானினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்கக்கூடாது இருந்தது. நல்லா கவனிக்கணும், இவங்க சரீர வியாதி. நல்லா கவனிக்கணும், இவங்க சரீர வியாதி மகனுக்காக ஜெபிக்கணும்ன்ட்டு. ஆனால் இவரோ தீர்க்கதரிசி, பரிசுத்தவான், சரீரத்தில் வியாதி. ஆனால் உள்ளமோ வெளிச்சமாக இருக்கிறது, தேவனுக்குள் எழுந்து பிரகாசிக்கிறதா இருக்கிறது. 5வது வசனம், கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ எரோபியாவின் மனைவி வியாதி இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. யார் திரும்ப பேசுவார் ஆண்டவர்? சுத்தமுள்ள மனிதர்கள் மேட்டெல்லாம் பேசுவார். இன்னைக்கு வியாதியாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதினா இருக்கலாம், சரீர பிரகாரமா, உள்ள சுத்தம் இருந்தால் உன்னோடு கூட பேசுவார். கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ எரோபியாவின் மனைவி வியாதி இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். ஏன் தெரியுமா? மாறுவேஷம், ஜனங்க பார்த்துடக்கூடாது, இவரை ஏமாத்தல, ஜனங்களை ஏமாத்துவதற்காக. அப்ப அனுப்புறாங்க. நீ அவளுக்கு என்ன என்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள். எவ்வளோ அக்கு வேறா பிரித்து அழகாக பேசுகிறார் ஆவியானவர். இதுதாங்க ஆவியானவர். அதில் ஒரு குறைகளும் இருக்காது. இன்னைக்கு 1ஆம் தேதி 31ஆம் தேதியெல்லாம் தீர்க்கதரிசி சொல்கிறாங்களே, 10 தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, 5 நடக்கும் 5 நடக்காது. அப்படிலாம் ஆண்டவர் அடிச்சு விட மாட்டார். ஆண்டவர் பேசினா தெளிவாக பேசுவார். அதில் கூட்டவும் மாட்டார், இறக்கவும் மாட்டார். அப்போ அவ உள்ள பிரவேசிக்கும் போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவருடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யோரோபியாவின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். ஹலோ பிரதர்ஸ், அருமையான சகோதரனே சகோதரியே, இவருக்கு கண் தெரியாது, ஆனால் உள்ள தேவபலன், உள்ள தேவ ஆவியானவர். வெளி தோற்றம் கண் தெரியாது, முதிர் வயது, ஆனால் உள்ளான மனுஷன் மிகவும் ஆவிக்குரிய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே என்ன தெரியுமா? ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கிறாருப்பா, எவ்வளோ 100 வருஷம் வாழ்றாருப்பா, நோயே இல்லைப்பா. ஆனால் உள்ள வீக்குங்க. நாமெல்லாம் உள்ள பலன். சொல்லுங்க பார்க்கலாம், நாங்களாம் உள்ள பலன். எங்களுக்கு தலைவலி வருது, வயிற்று வலி வருது, எல்லா வலியும் வருது. ஆனால் நாங்கள் உள்ளான மனுஷன் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆமென். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக 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 ஆக்கப்படுகிறதுனால பலனுக்கு மேலே பலத்தின் மேலே பலன். ஆனால் வெளியே வியாதி வரலாம், கவலைப்படாதீங்க, அதுக்காக நீங்கள் கவலையப்படாதீங்க. ஆனால் என் ஆண்டவர் அதையும் சரி பண்ணுவார். சரி பண்ணாலும் சரி, சரி பண்ணாலும் சரி, என்னுடைய தேவனுடைய பலன் என்னோடு கூட இருக்கட்டும். பவுல் இப்படி தான் போய் கேட்டார், அப்பா எனக்கு சுகமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னாருங்க? பவுலுக்கு என்ன சொன்னார்? எத்தனை பேரை 3 தரம் போய் கேட்டாராம். என்ன சொன்னார்? என் கிருபை. அதனால் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதப்பா. எதுக்கு ஜெபம் பண்ணும்? உள்ளான மனுஷன் பலப்படுறதுக்காக ஜெபம் பண்ணு. எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்மா நோய் இருந்தது. எங்கள் அப்பா எவ்வளோ வியாதி, எத்தனையோ மருந்துகளை எடுத்தார், போகவே இல்லை. ஒருத்தன் சொன்னான் குரங்கு கறியை சாப்பிட்ணுன்னா, அதையும் சாப்பிட்டு பார்த்தார். என்னென்ன செய்ய முடியுமோ செய்து பார்த்தாரு, ஆனால் நல்லாகவே இல்லை. ஆனால் உண்மையாகவே எங்கள் அப்பாவை நான் சொல்லணுன்னா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் போய் நான் என்னைக்குன்னா படுத்துட்டேன்னா 4 மணிக்கு தூக்கமே வராது. 2 பேரும் நேர் முழங்கால் படிட்டு பயங்கர சத்தமாக தேவனை உயர்த்துவார்கள். அவங்க ஜெபத்தினால தான் எங்களால் இங்கே நிற்க முடியுது.
கர்த்தர் நல்லவருங்க. உள்ளான மனுஷன் தான் முக்கியங்க. இன்றைக்கு தேவனுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறோம் தெரியுமா? வெளி தோற்றத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல காரு, நல்ல வசதி, நல்ல சொந்த வீடுன்னு சொன்னால் ஆஹா தேவன் இவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, தேவன் இந்த சபைக்கு தான் நம்ம போகணும்ப்பா, இவங்களை ஆசீர்வதிக்கிறார் பாரு. நம்மளாம் இப்படி இருக்கிறோமே. ஒரு கதை நான் சொல்லிட்டேங்க, சொல்கிறேன். கதை இல்லை, உண்மை சம்பவம். லாசரு ஐஸ்வர்யவான். எத்தனை பேர் தெரியும்? லாசரு ஐஸ்வர்யவான். ரொம்ப 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 அருமையான ஸ்டோரி இது, உண்மையான சம்பவம். லூக்கா 16ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும். 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல சந்தோஷமாக வாழ்கிறாரு. நல்ல சாப்பாடு, பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமைனா வான்கோழி பிரியாணி எல்லாமே இருக்குது அவருக்கு. வீட்டில் எந்த குறையும் இல்லை. பார்ட்டி வைக்கிறார் அடிக்கடிக்கு. ரொம்ப சந்தோஷமாய் ரொம்ப சம்பூர்ணமாக இருக்கிறான், சம்பரமாக இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்றாரு, பயங்கர செலிப்ரேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த மனுஷனுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு நினைக்கிறேன். பணம் இருக்குதுல்ல. நிறைய பேர் பார்த்தீங்களா, பணத்தினால எல்லாம் சாதிக்கலாம்னு நினைப்பாங்க. முடியாது. மைக்கேல் ஜாக்சன் கூட நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன்னு நினச்சார். டாக்டர் கூடயே இருக்கணும், அவர் கூட போயிடுச்சு உயிர். உயிர் நம்மக்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்குது. சரி, இங்கே கவனிப்போம். இவரும் நினச்சிருப்பார், என்கிட்ட எல்லாமே இருக்குது, தௌலத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, சந்தோஷமாக இருப்பேன், வாங்க பூரிப்பாக இருக்கலாம். மனிதனுடைய பார்வையில் ஐஸ்வர்யங்களை நம்ம பார்க்கிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சாருன்ட்டு இல்லவே இல்லைங்க. அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லலை. எல்லாம் ஐஸ்வர்யவானாக இருங்க, தப்பே கிடையாது. நம்ம எல்லோரும் பணக்காரனாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க ஏழையாக இருக்கக்கூடாது, நல்லது தான். அதே வேளையில் தேவன் உன்னை இப்படி வச்சிருக்காருன்னா சந்தோஷமாக இருங்க. அதை பவுல் சொல்கிறார், போதும் என்கிற மனது உனக்கு இருக்கிறதா? சோத்திரம். அழகான ஒய்ஃபு உனக்கு கொடுத்தாரு. இப்போ தான் மூஞ்சி வேறு மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனும்போது நல்லா அழகாக இருந்தா, இப்போ வயசாக ஆகும்போது இவருக்கு நினைப்பு, நான் சின்ன பையன் நினைப்பு, இவரு போய் மூஞ்ச பார்க்கணும். ஆனால் இது பழசாயிடுச்சு. ஹாய், வேற எங்கேயோ பார்க்குது கண்ணு. சோத்ரன் சிஸ்டர் இங்கே தான். எனக்கு தெரியுங்க, என்னால் விரலை விட்டு சொல்ல முடியும் நம்ம சபையில் நடந்த சம்பவத்தையும். எத்தனையோ நடந்தது, உங்களுக்கும் தெரியும். அதனால தான் நாங்கள் எச்சரிக்கிறோம், பேசுறது தெளிவாக பேசுங்க, கடலை போடாதீங்க. 19வது வசனத்தில் இந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. 20வது வசனத்தில் லாசுரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இப்போ 2 பேருடைய பார்வையில், இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. இவர் ஐஸ்வர்யனாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கார், வீடு இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவர் வந்து ரோட்டில் வெளியே உட்காந்துருக்கிறாரு. மேஜில் இருக்குது, கீழே விழுமா, ஏதாவது துண்டு போய் ரொட்டி துண்டை தூக்கி போடுவாங்களான்னு காத்திருக்கிறாரு. கிடைக்குமா? நானும் கிடைக்கல. ஆனால் இவர் தேவ மனுஷன், உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கிறான். இந்த மனுஷன் வெளியே நல்லா இருக்கிறாரு, உள்ள அழுக்கு. இந்த மனுஷனுக்கு வெளியே அழுக்கு, உள்ள பரிசுத்தம். ஒரு முறை நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஸ்ரீனிவாசனும் வந்து பார்த்திங்கன்னா நேபாள் பார்டருக்கு நாங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 1 வாரம் நாங்கள் தூங்கவே இல்லை. எங்கே தூங்கினா ரோட்டில் படுப்போம். அப்படியே அப்போது கல்யாணம் ஆகலை, அப்படியே நடந்து போயிட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இவ்வளோ தூரம் தாடி பார்த்தா சாமியார் மாரி இருப்போம் 2 பேரும். அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம், ட்ராக்ஸ் கொடுப்போம், நிற்போம், ஹிந்தியில் போய் ஆண்டரை பற்றி சொல்லுவோம், அப்படியே போய்ட்டு இருப்போம். நான் உண்மையாக சொல்கிறேன், 1 வாரம் நான் டாய்லெட்டே போகல. சாப்பிட்டா தானே, எனக்கு வயிறு ஒரு மாதிரியே இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டத்தோடு கூட இருக்கிறேன். அப்படியே இருக்கும்போது ஒரு வசனம், ஒரு போர்டை பார்த்தோம்.
பெந்தகோஸ்து சபைன்னு போட்டிருந்தது, பெண்டிகாஸ்டல் சர்ச். பயங்கர வெள்ளை ஜிப்பா வேஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க தமிழ்காரங்க தான். அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வெள்ளையை பார்த்தோன்னே ஐயோ நம்பாலடான்னு நாங்கள் எல்லாம் 2 பேரும் போனோம். போயிட்டு பிரதர் பிரைஸ் தி லார்ட். அவர் தமிழ்காரர் தான், தமிழில் பேச மாட்டார், ஹிந்தியில் தான் பேசுகிறார். சரி நாங்களும் ஹிந்தியிலே பேசணும். பிரதர் நாங்களும் மிஷினரி தான், நான் காஷ்மீர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரே நாள் மட்டும் குளிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி கொடுங்க, நாங்களும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் படுத்துட்டு நாங்கள் காலையில் கிளம்பி போயிடுறோன்னு சொல்கிறோம். அவர் என்ன சொன்னார், சோத்ராம் பிரதர், அங்கே உங்கள் போனீங்கன்னா 20 ரூபா தான் உங்களுக்கு ரூம் இருக்குது, அங்கே போய் தங்கிடுங்க. நாங்கள் பார்த்தது வெள்ளை பரிசுத்தம், வெளி தோற்றம். ஆனால் உள்ள அவ்வளோ அழுக்கு, அன்பு இல்லை. நான் நினச்சேன் எங்கள் ஆள் நம்ம ஆளுங்க, நானும் வேசிஜிப்பா தான் நம்ம ஆளுங்க இருக்கிறான்னு போனேன், துரத்திட்டாருங்க. ரொம்ப நொந்து போயிட்டேன், என்னால் நடக்க முடியல, அப்படியே நொந்து போயிட்டேன் நான். சரி என்னால் நடக்க முடியலையா, என்னால் முடியல, சரிவா கொஞ்சம் தூரம் தான் அப்படியே போகலான்ட்டு. அப்போ ஒரு இடத்துல போய் நாங்கள் கேட்கும் பொழுது, ஏங்க இங்கே ஏதாவது கிறிஸ்டியன் ஹாஸ்டல் இருக்குதான்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அங்கே போங்க ஒரு ஹாஸ்டல் இருக்குது, மணி 7 மணி இருக்கும் நைட்டு, ஈவினிங் இருட்டிடுச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் இருட்டிடும் வின்டர் டைமில். 7 மணிக்கு நாங்கள் உள்ளே போகிறோம். ஒரு பொண்ணு செம்ம லிப்ஸ்டிக்கு, முடி கலர் முடியெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, கலர்லாம் இல்லை சாரி, முடி ஒரு மாதிரி இவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கிறாங்க, பயங்கர இவ்வளோ தூரம் தான் ஸ்கர்ட் மாதிரி சின்ன ஸ்கர்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் ஒரு பையன்கிட்ட சொன்னாங்க, மிஷினரிங்க காஷ்மீர்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு. அவங்க யாருப்பான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க தான் பாஸ்டர் ஒய்ஃபுன்னாங்க. என் மனசு எப்படி தெரியாது, இது பாஸ்டர் ஏற்கனவே இங்கே ஒன்றும் இல்லை, திமிர் பார்த்தீங்களா, இது பாஸ்டர் ஒய்ஃபா? ஏன்னா அப்படி போதிக்கப்பட்டுக்கிறோம் நாங்கள். லிப்ஸ்டிக் போட்டுக்குது, நகை போட்டுக்குது, இது போய் பாஸ்டர் ஒய்ஃபா? இவ்வளோண்டு ஸ்கர்ட்டு போட்டுக்குது. மனுஷன் பார்வை இப்படி தான் கணக்கு போட்டுருவான். உள்ளே போகிறோம். அப்போ அந்த பையன் போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த ஒய்ஃப்கிட்ட, அவங்க பாஸ்டருடைய ஒய்ஃப்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் அம்மா ஆண்டி இது மாதிரி மிஷினரிங்க 2 பேர் காஷ்மீர்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஸ்பாட்டில் பெண்ணை தூக்கி போட்டாங்க. அந்த சாக் பீஸை கையில் வச்சு அதை தூக்கி போட்டு, மிஷினரியா, ஐயா வாங்க சோத்திரம் பாய் ஐயன்னு பார்த்தா தமிழ்காரங்க அவங்க. எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்போ கூட என் மனசு வேறு எப்படி இருக்குது பார், அப்படி தான் போகுது. ஏன்னா நம்மலாம் அப்படி தான் இருக்கிறோம், நம்ம பார்த்தோன்னே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். அவருடைய ஜட்ஜ் வேறு, சரியா? நான் பார்த்த உடனே அப்படி சொல்லிட்டோடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, எனக்கு ஓடி போய் சுடு தண்ணி போடு, ஒருத்தவங்க சுடு தண்ணி போடுறாங்க, கிட்டுன்ட்டு எங்களை போய் ரூமில் போய் உட்கார வச்சாங்க. சாம்பார், ரசம், சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷமாக சாப்பிட்ட ஸ்பாட்டில் அப்படியே படுத்துட்டோம். தூக்கம் இல்லை எங்களுக்கு, ஒரு வாரம் அப்படியே படுத்துட்டோம். 2 மணிக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்தார். அவர் எங்கள் ஹெல்ப்பராக தெரியல. இதுதாங்க மனுஷனுடைய பார்வை, இப்படி தேவனுடைய பார்வை வெளியேற பெற்றது. நம்ம பார்த்து யாரையும் எடப்படாதீங்க, யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க எப்படி இருக்கிறாரு, இவர் எப்படி இருக்காரு பாருங்க, உள்ளான மனுஷன். இவனை பார்த்த உடனே பிச்சைக்காரன்டா வச்சு இவங்ககிட்ட போய் நம்ம சாவ வச்சோன்னா நம்மளும் பிச்சைக்காரன் ஆகிடுவோம். நிறைய பேர், நீ சபைக்கு போறியா, உனக்கே இவ்வளோ பிரச்சனை, நான் வந்த பிரச்சனை தீர்மா? எப்பா, பிரச்சனை தீர்ப்பதற்காக அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் அல்லேலூயா காணோம். ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே காசிமேடிலையும் திருவொற்றியூரிலும் உங்களுக்கு ஒரு வீடை தருவாராக. உஷாராயிட்டீங்க. 20வது வசனத்தை வாஸ்து நம்ம லாசரு என்னும் பேர் கொண்ட இதை நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஏழை, நோய், வெளித்தோற்றத்தில் பருக்கள், வியாதி. ஆனால் 2 பேரும் செத்துடுறாங்க. 2 பேரும் செத்த உடனே 22 அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, யாரு? ஐஸ்வர்யவான். இவர் யார் மடியில் இருக்கிறாரு சொல்லுங்களேன்? எங்க இருக்கிறாரு? நீங்க எந்த மடியில் இருக்கிறீங்க? தூக்கத்தின் மடியில் இருக்கிறீங்க. அதனால் முடிச்சிட்டேன். உங்களுக்கு சுட சுட சோறு, சாம்பார் எல்லாம் இருக்குது, சாப்பிடலாம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர்.
எல்லாரும் எழுந்திருக்கலாம்.